பக்கம் 106 வந்து மது போதை இந்த பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பழக்கத்துக்கு ஆளாகவே கூடாது, தொட்டு பார்த்துடக்கூடாது, அதை விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இது கொஞ்சம் நல்ல விஷயமா தெரியுது. இது வந்து உன்னை விட இஸ்லாம் கடுமையாக சொல்லுகிறது. ஆனால் இவர் சொல்றாரு, இவர் அப்படி இருக்கிறன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த விலகி போனவரோட இருந்த ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க இவரை பற்றி? மது போதைய 4வது விதியில் எழுதி 106வது பக்கத்தில் 4வது விதியில் அது வருகிறது, மது போதையில் விடுபடணும். அதை பாருங்க, ஒரு 7 நம்பரை போடுங்க. இவர் பேசுறாரு, இவர் எந்த லெவலில் பேசுறாரு. இன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம் எல்லாரும் சக்கரை தண்ணியில தான் சேனை தொட்டு வைப்பாங்க. எனக்கு என் தாத்தை வந்து சாராய தண்ணியில் தொட்டு வச்சுட்டான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையில இப்படி கூட்டு நெஞ்சு போட்டு போய் அப்படியே நோஞ்சானா இருந்தேன். வரேன் சொந்தக்கார முறை ஒத்த பண்ணக்கல்லா ஒரு 10 நாளைக்கு வாங்கி ஊத்துப்பா பிள்ளைக்குன்னு. ஒத்த பண்ண கல்ல ஊத்து உடம்ப தேத்தும்பான். ஒத்த பண்ண கல்லா போட்ட போடுதான் இந்த போடு போடுறேன் பாத்துக்கங்க. நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்திருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்லை, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம். என்ன இதுதான்? ஹலோ ப்ளீஸ், இதுதான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. ஒரு கட்டையில் அடிச்சு எல்லாம் அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு. இப்ப என்னிடத்துல ஒன்னும் செய்தி இல்லை. உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். எடுத்ததெல்லாம் போடுங்க. இப்பவும் சொல்றா அப்பவும் சொல்றா. நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா. டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா AK-74 சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா. அது சொல்றான்டா. சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது சொல்றது. அப்ப வந்து இவர் பேசுறது என்ன தெரியுது, பார்க்குற எல்லாருக்குமே தெரிகிறது என்ன மாதிரி மூலம் பேசுறாருங்கிறது விளக்குகிறது. மது ஒழிக்கிறாளாம். மதுவை நீ ஒழிச்சிய வாழ்க்கையில் எத்தனை பேர் சாட்சி இருக்கிறது? மது அருந்தக்கூடாது கொள்கையை வச்சிருக்கிற மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட கொள்கை? மதுவை ஒழிக்க போறோன்னு சொல்லிக்கிட்டு அப்போ நீ வந்து மதுவிலான்னு இப்போ மிதந்துக்கிட்டு இருக்கிற. அதை விட அவங்க வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்களாம். எதில்? இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால விவசாயத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்களாம். ஏன்னா வேலை செய்யாமல் 200 ரூபா கிடைக்குது, மரத்தடியில் போய் சீட்டு அடிக்கிட்டு இருக்கிறாங்க, விவசாய வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்கிறதுனால இவங்க அம்மா என்ன செய்வாங்களாம், 200 ரூபா கூலியோட குவார்டர் ஒன்று கொடுப்பாங்களாம். 2 பெட்டி இறக்கி வச்சுருப்பாங்களாம். வர்றவங்களுக்குலாம் கூலி தொழிலாளர்களுக்கு என்ன செய்கிறாங்களாம், இவங்க அம்மா வந்து ஒரு குவார்டரும் சேர்த்து கொடுப்போம். குவார்டர்னா அந்த குடி மது பாட்டில், சாராய பாட்டில் ஒரு அளவு, ஒரு தடவை குடிக்கிற ஒரு அளவுன்னு நினைக்கிறேன். அந்த குவார்டருங்கிறத வந்து கொடுத்து தான் வேலைக்கு காசும் கொடுத்து குவார்டரும் கொடுத்தோன்னா எல்லா வேலைக்கு வர்றாங்க. இதை சொல்றாரு பாருங்க, விவசாயத்தை 2வது சொன்னான். அது 11 போடுங்க. நாடு என்பது இதெல்லாம் நீங்க போடணும், நீ போட மாட்டீங்க கேட்டீங்க சொல்றேன். நிக்கிற என் பிள்ளைகளாவது கேட்கட்டும். அதாவது என் ஊர்ல நீங்க நம்புறீங்களோ இல்லை, என் ஊர் நிலைமை என்ன தெரியுமா? எங்க அம்மா பாருங்க 250 ரூபா கூலி கொடுக்குறாங்க, சிலருக்கு 300 ரூபா, ஆள் வர்றதில்லை. ஆனா சீமா வீட்டுக்கு போனா அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு கூட கொடுப்பாங்க. எங்க அம்மா வந்து கெஞ்சியே, எப்பா
அது கொடுத்தா தாப்பா தானே வர்றேங்க எந்தையாவது பண்ணி விடுப்பான்னு நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசி அண்ணன் ஒரு 4 பெட்டி அனுப்பிவிடுங்க. அது எங்கள் அம்மா வந்து இந்த 300 ரூபாயோட ஒரு பாரு மற்ற வீட்டுக்கு போகாமல் என் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் தான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க சம்பவம். அதை எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, போயிடுச்சப்பா என்னப்பா பண்ணுறது, காடை போட்டு போக முடியல, சும்மா போட முடியல. அப்போ நான் கேட்குறேன், மது ஒழிக்கணும்னு சொல்கிற, நீ கொடுக்கறது பெட்டி பெட்டியாக இறக்கி வச்சுட்டு கொடுக்கறது ஒரு தப்பு. இரண்டாவது அந்த குடிக்கிறவனு என்ன செய்யணும், ஏன்டா குடிக்கிறீங்கன்னு அவன் குடித்தா கூட போய் சொல்லி திருத்தணும், ஆவணத்தில் எழுதிக்கிறார். திருத்தணுங்கிற ஒரு ஆள் வந்து நாங்கள் எங்களுக்கு வேலைக்கு ஆரலன்னு வைங்களேன், நாங்கள் செய்யத்தகாதெல்லாம் நாங்கள் செய்வோம். எதெல்லாம் எங்கள் கொள்கையை எழுதி வச்சுக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் மீறுவோம். மதுவை நெருக்கக்கூடாதுன்னு எழுதுவோம். எங்களுக்கு தேவைப்பட்டால் குடிச்சிக்கிடுவோம். எங்களுக்கு வேலைக்கு ஆளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி கொடுப்போம், ஊற்றி கொடுப்போம். அப்போ ஊற்றி கொடுக்குற வேலையை செய்வேன் பச்சையாக சொல்கிறானே, நீ என்ன கொள்கைவாதி? இது ஒருத்தன் இதை கொள்கையாக வச்சுக்கிறவன் யாராவது சொல்லுவானா? ஒரு காந்தியவாதின்னு இருக்கிறாங்க, அவங்க அந்த மதுபானத்தை வெறுப்பாங்க. முஸ்லீம் வெறுப்பாங்க, விட்டுருங்க, அது நான் உங்களுக்குள்ளே நான் சொல்கிறேன். காந்தியவாதின்னு இருப்பாங்க, அவங்க வெறுப்பாங்க. மது கொடுப்பாங்களா? வேலைக்கு வர்றவனுக்கு மது கொடுத்தா தான் வேலைக்கு போடாத வேலை தேவையில்லை. வயல் காய்ஞ்சாலும் காயட்டும்டா, எனக்கு ஒன்று ஒரு கொள்கை இருக்குது, வயலுக்கு வேலைக்கு வராட்டி போயிட்டு போ. அதுக்காண்டி நான் வந்து கெட்டதை நான் உனக்கு தருவேனா, உன்னை குடிகாரன் ஆக்குவேனா? இவர் தான் என்ன செய்கிறார், சாராயத்தை ஒழுக்கி சொல் மதுக்கொடையை மூடுங்கிறார். அப்போ இது யாருக்கு இது முடியும் என்றால் சாதாரணமாக சொல்ல முடியும்னு கேட்டால், அவரே குவார்ட்டரில் மூழ்கி இருந்தவராக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நடத்தான், இது மேற்றவருக்கு கிடையாது. சும்மா இதை சொன்னால் பெண்கள்லாம் கொஞ்சம் விரும்புவாங்க, மதுவையெல்லாம் ஒழிக்கிற இயக்கமாம்ல, அவர் நல்ல விஷயத்தை அழைக்கிறாரு. நீ குடிச்சிக்கிட்டு இருக்க ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் அம்மாவே என்ன செய்கிறாங்க, வர்றவனுக்கெல்லாம் உன் அனுமதியோட உங்கள் அண்ணனுடைய ஆசையோட பாட்டில்களை வீட்டில் இறக்கி வைத்து கொண்டு கூலி கொடுக்குற ஆளுக்கு எல்லாரும் கொடுக்குற கூலியை விட கூடுதலாக கொடுக்குறேங்கிற. கூடுதல் என்ன, குவார்ட்டர் கூட. இது ஒரு நல்லவன் செய்கிற வேலையா? கூடுதலாக ஒரு 100 ரூபாய் கொடுப்போன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அந்த குவார்ட்டரை குடிச்சு அந்த 200 ரூபாயும் குடிச்சு நாசமாகிட்டு பொன்னாட்டி போய் அடிக்கணுமா? அப்போ இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, ஒரு கடுகளவு கூட தார்மீக ரீதியாக இருந்தாலும் ஏற்றுக்கிற முடியாது. நான் முஸ்லீமை விட்டு வந்தது, நீங்கள் கட்சிக்காரங்களை கேட்குறேன், அந்த ஆவணத்தில் வந்து 82ஆம் பக்கத்தில் 83ஆம் பக்கத்தில் எல்லாம் இந்த அமைப்புக்கு உடைய நிர்வாக பொறுப்புகள் போட்டிருக்காங்க. இந்த அமைப்புக்கு வந்து மாநில தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், பொதுச் செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், துணை பொதுச்சாளர் இருப்பார்னு சொல்லி பெரிய பட்டியலை போட்டு அவங்கவுங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, இவர்கள் எல்லாம் மக்களால் கூடி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எழுதினீங்க.